நோ ஓகே த பாய் சீரிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹூயி அப்படிங்கிற கேரக்டர் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ அவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தோட எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காரு. அப்படி என்னன்னா சூப்பர் பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பெயின்னா என்னங்கிறதே தெரியாது. அது சூப்பர் பவராட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அது அவருக்கு வந்திருக்கிற ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். அதனால அவருக்கு பெயின் ஆகிறதே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட அது தெரியாது. ரத்தம் ப்ளீட் ஆகி போய் ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்குலாம் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசியான ஒரு எலமெண்ட், அது நோயின்னு சொல்கிறாங்க, இருந்தாலுமே ஒரு ஃபேண்டசியான ஒரு எலிமெண்ட் வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு படம் அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டுக்காக தான் நான் போய் பார்க்கவே செஞ்சேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் படம் ஆரம்பிச்ச 10வது நிமிஷத்தில் அடுத்து இந்த கதை இப்படி தானே இருக்க போகுதுன்னு ஒரு சீன் சீக்வன்ஸ் நான் ரெடி பண்ணேன். அச்சு மாறாம அப்படியே அந்த படம் இருந்துச்சு. ஸோ நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தேன் நிறைய இங்கிலீஷ் படங்கள்ல, தமிழ் படங்களும் தெலுங்கு படங்களோட இங்கிலீஷ் படங்கள் தான் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. என்ன ஒரு விஷயம்னா, சிம்பிளான ஒரு ஃபேண்டசிக்கலான எலிமெண்ட்டை ஒரு கதைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு, மித்த சுற்றி இருக்கிற கதையை குப்பை மாதிரி எழுதி வச்சுட்டு, ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சுட்டு எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓடிடியில் பார்க்குற நம்மளுக்கே இவ்வளோ காண்டா இருக்கும் போது, தேட்டரில் போய் பார்க்குற இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ காண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உலக படங்கள் நிறைய அவங்க பார்த்து பழகிருக்க அந்த ஒரு சமயத்தில் ஒரு மொக்க ஸ்டோரியை வச்சுட்டு ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டை மட்டும் வச்சு ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறது மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ரிவ்யூ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் தான் செக் பண்ணி பாருங்க. நோ ஓகே ஸ்ட்ரீமிங் இன் அமேசான் பிரைம்.